என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. சார் ஐடி பார்க்குன்னு சொல்லிட்டு கொண்டு வரீங்க. எங்க கொண்டு வந்து ஐடி பார்க் வச்சிருக்கீங்க? சார் அப்படிதான் 2024 தேர்தல் ரிசல்ட்ல தெரிஞ்சிருக்கணுமே. ஒண்ணுமே தெரியலையே. 2 எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 0 தானே. இது எப்படி சார்? ட்ரையாங்கிள். ஆப்போசிட்டா இருந்தத நீங்க ட்ரையாங்கிளா போட்டுட்டீங்க. அந்த ட்ரையாங்கிள்ல உங்களுக்கு ஒரு 3000 ஓட்டுலேருந்து 2000 ஓட்டு வரைக்கும் எத்தனை தொகுதியில உங்களுக்கு வித்தியாசம் வந்திருக்கு? 3000, 2000, 5000 ஓட்டு வித்தியாசத்திலேயே நீங்க எத்தனை தொகுதியை கைப்பிடிச்சிருக்கீங்க? இப்ப அது நடக்குமா? அதை சரி செய்யறதுக்காகத்தான் இந்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வளர்ந்திருக்கு. எவ்வளோ கொள்கை சொன்னாங்க, எவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஆனா அது எல்லாத்தை விட பெருசு இந்த திமுகவுடைய இந்த திருட்டு ஆட்சியோடைய எண்டை நாம பார்க்காம இந்த மக்களுக்கு வேற நிவாரணமே கொடுக்க முடியாதுன்னு எடுத்த முடிவு இது. இது திராவிட மாடல் கிடையாது, திருட்டு மாடல். என்னென்ன திருடுகளை நாம உள்ள கொண்டு வந்து சார், நான் ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் விஷயம் கேட்குறேன் சார். இவ்வளவு பெரிய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எங்க சேகர் பாபண்ண கோவில் முழுக்க நான் கும்பாபிஷேகம் பண்றேன்னு போடுறாரு. இப்போ சமீபத்தில் நீங்க திருச்செந்தூர் கூட பார்த்துருப்பீங்க. 70 கோடி, 100 கோடி, 60 கோடி, 30 கோடி, எல்லா இடத்துலையும் ஆர்ச்சி கட்டுறாரு, காம்பவுண்ட் கட்டுறாரு, கட்டடம் கட்டுறாரு. தைரியமான ஆளா இருந்தா ஒரு இன்ஜினியரை கூட்டு போய் ஒரு கோர்ட் கமிஷனரை வச்சு அந்த பில்டிங்கை இன்ஸ்பெக்ஷன் சொல்ல முடியுமா பாருங்க சார். ஸோ அது ஊழல் இருக்குன்றீங்க.